வெல்கம் டு அன்புடன் கேடிஜே ஃபேமிலி. இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் நல்லா லேட்டாக தூங்கி எந்திரிச்சோன்னே வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு சும்மா ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கிளம்பிட்டோம். வெளியே எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, மால் போயிட்டு ஈவினிங் மேலே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போயிட்டு பண்ணிட்டு வரலாம். சரியா? நம்ம நியூ சென்ட்ரல் போகிற வழியில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்கும். அதில் அந்த பூச்செடியெல்லாம் நல்லா இருக்கும். வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். வரும்போது இருந்தால் வாங்கலாம். எனக்கு மலேசியாவில் அதுவும் இந்த நியூ சென்ட்ரலில் ரொம்ப பிடிச்சது. நிறையா மால்ஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி பழங்கள்லாம் கட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் புளிப்பு உரப்பு இதெல்லாம் போட்டு வச்சதும் இருக்கும். இல்லை வெறும் பழமாக வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தது நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணாலுமே 240 ரூபா வருது. ஜங்க் ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபுட். ஸோ தாராளமாக வாங்கலாம். எந்த பழங்கள் எவ்வளோ வேணால் எது வேணால் எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 100 கிராமுக்காவது எடுக்கணும். 50 ரூபா அந்த ரேட்டில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மால்குள்ளே நுழைஞ்சிட்டு ஏதாவது தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குன்னா நான் யூஸ்வலாக இதை வந்து கையில் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாலை ஃபுல்லும் சுற்றிட்டுருப்பேன். இது கண்டிப்பாக சொல்லணுன்னா, நமக்கு ஏதாவது கிரேவிங் சாப்பிடணும் அப்படின்னு தோணுன்னா இது ஒரு நல்ல விஷயம். நீங்களுமே இதை வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே பழக்கப்படுத்தினா வேறு எதுவுமே வந்து அன்வான்டாக நமக்கு சாப்பிடவும் தோணாது. அது சாப்பிட்றதும் தேவையில்லை. இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்டு நமக்கு தெரியாமல் நிறையா வாங்குகிறோமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துருச்சு. வாரம் தவறாமல் இப்போ மெக்டி அது இதுன்னு ஏதாவது ஒன்று குழந்தைங்களுமே கேட்டுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கூட கேன்சர் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே பயமாக இருக்குது. நிறையா வந்து சாப்பிட்றதில் நம்ம மாற்றிக்கணும். குழந்தைங்க ஹெல்த்து நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்த டிஷர்ட்லாம் வந்து 10 ரிங்கெட்டுக்கு போட்டிருந்தாங்க. நிறையா வந்து சேல் போட்டிருந்தாங்க. சரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நல்லா நிறையா இருந்தது. தேடி பார்த்து எடுக்கலாம். கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கெலாம் நம்மளுக்கு நல்ல டிஷர்ட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஊர்லேருந்து வந்து கிடைக்காத மாதிரி நான் ஆரம்பத்துலலாம் மலேசியாவுக்கு தூக்கிட்டு வருவேன் பார்த்துக்கோங்க. என்னமோ இங்கே கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சேல்லாம் போடும்போது நிறைய குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்ஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மலேசியாவில் அப்பப்போ வந்து ஆஃபர்லாம் போடுவாங்க, சேல் போடுவாங்க. அங்கே போய் எடுத்தாலே போதும். தயவு செஞ்சு இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு வராதிங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் வேர் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேண்டாம், எடுக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆஃபர் இந்த மாதிரிலாம் கொடுத்தா அதுவுமே ஓகே தான். இதை தாண்டி நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுற விஷயம் இருக்குல்ல, இந்த குழம்பு மசாலா, இந்தியன் ஸ்பைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட எடுத்துகிட்டு வர்றது ஒர்த்து. நான் அந்த துணிமணிகளே ஸ்டார்டிங் பீரியடில் தான் நான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் நான் அதை பண்ணுறதே கிடையாது. இங்கேயே வந்து இன்னுமே நிறைய சீப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. நிறைய சீப்பாக கிடைக்குது. அது வேஸ்ட்டு வேலை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இந்தியா போய்ட்டும் பர்ச்சேஸ்ன்னு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. இப்போலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வந்து சரியாக போயிடுது. அங்கேயும் போயிட்டு துணிகளை வாங்குறதுக்கு வேண்டான்னு விட்டாச்சு. அப்புறம் இந்த ஷாப்பில் பர்டிகுலர்லி அந்த கப் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு காஃபி ஷாப்னாலும் அதுக்கான அந்த ஒரு அடையாளத்தை அழகாக காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த பெண்களுக்கே ஒரு வித நோய் மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்படின்னா ஒரு வாட்டி பார்க்காம போவே மாட்டேன். கிறிஸ்மஸ்க்கு இப்போல்லாம் நிறையா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி ஏதாவது ஆஃபரில் இருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கேன். எப்போதுமே நான் ரொம்ப பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுறேனோ இல்லையோ, ஏதோ சின்னது எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி அந்த ஸ்பெஷல் டேக்கு வந்து போட்டுக்கணும். எல்லா பண்டிகைகளும் மலேசியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பஞ்சமே இருக்காது. நிறைய செலிப்ரேஷன் வரும். ஸோ எனக்கு அந்த தோணுதா நான் வந்து வைப் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் இந்தது அந்ததுன்னெலாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ ஆல் பண்டிகைஸ் நம்ம பண்டிகைஸ் அந்த மாதிரி தான். அப்புறம் பார்த்துட்டு அதையும் வாங்கி முடிச்சுட்டு மேக்ஸ்குள்ளே வந்தாச்சு. என்னங்க வர மேக்ஸ்லலாம் நமக்கு தான் துணி கண்ணில் தெரிய மாட்டேங்குதா, இல்லை துணி தான் கொண்டு வர மாட்டாங்களா? ஒருவேளை ரிப்பீட்டடாக போகிறனால ஒரே மாதிரி கண்ணுக்கு தெரியுதா, கண்ணில் பிரச்சனையா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. எதை எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு குறை இல்லாமல் இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த ஒர்த்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் என்ன ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே பேட்டர்ன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. திருப்பியும் இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் நான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் நிறையா லோக்கல் பிராண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வருதா, அதனால் அந்த பக்கம் நம்ம வந்து போயிடுறது.
அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 29 வெள்ளி அப்படின்னு வந்து போட்டிருப்பானுங்க. அப்புறம் எதை எடுத்தாலும் 50 வெள்ளி, 60 வெள்ளி, 70 வெள்ளி. என்னடா அப்புறம் ஏன்டா 29ன்னு போட்டிருக்கீங்கன்னா, ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வேணால் 29 கொடுத்துட்டு போமா, கிட்டத்தட்ட 500 அந்த மாதிரி ரேட் இருக்கும். சரிங்கங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்டு விட்டுட்டேன். எத்தனை தான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ரெட் கலர் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி ரெட்டு, ஆனால் அவ்வளோ ரெட்டாக இருக்கே, வேணாம் ஒரு மேட் ஃபினிஷில் இருந்தால் வேணால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஷூ வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்புறமும் நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டு ஒயிட்டுனா அழுக்குப்படுமே அப்படின்னு யோசிக்காமல் இருக்கவும் முடியாது. ஸோ அதையுமே வந்து யோசித்தேன். அப்புறம் வந்து காசு ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டு வந்துட்டேன். இது இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருந்துச்சு. தி சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கெலாம் ஒரு ஹீல்ஸ் கிடைக்குது, அதுவும் வந்து மேக்ஸில் கிடைக்குது அப்படின்னா நம்ம பார்க்காம வர முடியுமா? அதனால் காலில் போட்டாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஹீல்ஸை பார்த்துட்டு இருந்தேன். கார்த்திக் வந்து சரி நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நீ வந்து காலில் மாட்ட முடியாமல் சிரமப்படுற, இந்த நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், சரி இதை ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஏறிட்டு போச்சு. அப்போ நான் போகிறேம்மா நீ அதை பார்த்துட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எஸ்கேப் பண்ணார். சரி வாங்க 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 வேறு எதையும் பார்க்கல, இந்த 500 ரூபாய் செவ்வளவே காலில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சொல்லிட்டார் சுத்தமாக நல்லா இல்லை. அந்த ஹீல்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீஸ் தான் இருக்கும் போல். பல பேர் மாட்டி பார்த்து அந்த ஹீல்ஸே ஒரு மாதிரி தான் இருந்தது. அதனால இவர் நல்லா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாரு. எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்தது. அப்புறம் ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தேன், ஒரு வேளை நமக்கு நல்லா இல்லைன்றாரா இல்லை ஸ்லிப்பர் குவாலிட்டியை சொல்கிறாராப்பா, நல்லா இல்லாட்டி வாங்கி பில்லை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டும் வந்துட்டேன். டே இன் மை லைஃப் அந்த வீட்டை சுற்றி அந்த மாதிரி லாக் இருக்கோ இல்லை ஃபேமிலி லாக் மாதிரி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அன்றைக்கி டே ஃபுல்லுமே நான் வந்து ஷாப்பிங் தான். சரி ஓகே, என்னோட நீங்கள் வந்து சேர்ந்து எப்படி தான் நான் அழகாக ஷாப்பிங் பண்ணுறேன், நான் என்ன யோசிக்கிறேன் இல்லை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த நியூ சென்ட்ரல் சாம்ஸ் கிராசரியில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு வயிறு வந்து கியா கியா அப்படின்னு சவுண்டு விட்டதுனால நான் பார்த்துட்ருக்கேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு. வழக்கம் போல் எனக்கு நாசிலாமா தான் ரொம்ப பிடிக்கும். சரி நாசிலாமா பார்த்தேன், 7 வெள்ளி போட்டிருந்தாங்க வித்து ஒரு சிக்கன் நல்ல பெரிய பீஸோட நாசிலாமா இருந்தது. அப்புறம் சரி ஃபைனலாக வந்து இந்தியா போகிற மாதிரி நாங்கள் இருக்கோமா, டிசம்பர் வருது இல்லையா, அதனால் ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ஒரு சுட்கேஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. 1000 ரூபாய் 1100 ரூபாய்க்கெல்லாம் வந்து நல்ல மீடியம் சைஸே வந்து கிடைக்குது. பட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் 1000 ரூபாய்க்கு சூட்கேஸ் கிடைக்குது அப்படின்றதே வந்து சூப்பர் குட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த இதுவுமே அதே மாதிரி தான், சின்ன சைஸெல்லாம் இதில் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளேயே வந்து நமக்கு கிடச்சது. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்கு, அப்புறம் இந்த பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மேலே அந்த நிறைய போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த சாக்லேட் மாதிரி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இல்லாத பிஸ்கட் வேணால் எடுப்போம், அந்த பட்டர் டேஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே பீனட் மாதிரி இருந்தது. பீனட் அவ்வளோவா அது சலிச்சு போச்சு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கிட்கேட்டா அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தா நிறையா கிட்கேட் வந்து வச்சுருந்தாங்க. தொண்டை சரியில்லை காரணத்தினால் கொஞ்சம் அப்பப்போ அப்படி தான் இருக்கும், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிங்கெட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஆஃபராக, என்ன இவ்வளோ வச்சுருக்கீங்க போர்டு, என்னது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, சும்மா விளம்பரம் தாம்மா அப்படின்னாரு என் ஹஸ்பண்டு. சனிக்கிழமையா, ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டமாக. பொதுவாக வந்து கூட்டமாக இருந்தாலே ஏதோ ஆஃபர் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போல்லாம் கடைக்கடையா. ஆஃபர்லாம் இல்லைம்மா, சனிக்கிழமை உன்னை மாதிரி வாங்கணும்னு நினச்சவங்க வந்திருப்பாங்க, ஏம்மா இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தார் அவர் ஒரு பக்கம். அப்புறம் நானுமே சரிப்பா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. இங்கே வந்து இந்த ரிங்கெட் 60 cents சம்திங் வந்து வரும், ரொம்ப சீப்பஸ்ட் தான் என்னை கேட்டால். குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது, ஓகே தான்.
வாங்குறேனோ இல்லையோ இந்த ஸ்கியூஸியை பார்த்து அப்படியே அமுக்கி விட்டுருவேன் பிடிச்சி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருக்குங்க, அது அப்புறம் காட்டுறேன். அப்புறம் இந்த சீப்பு இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக சீப்பு, சோப்பு, கண்ணாடி, இது எல்லாமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது நிஜமா. இங்கே தான் ஒரு ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தேன்னா லாஸ்ட்டாக, அந்த ஹேர் பேண்டை வந்து ஹேர் கட் ஆகாமல் சூப்பராக இருந்தது. சரி அந்த மாடல் எங்கே அப்படின்னு கடையவே திருப்பி போட்டு தேடிட்டு இருக்கேன். பட் எனக்கு கிடைத்த பாடு இல்லை. அப்புறம் எனக்கு பொறுமையும் இல்லை. சரிப்பா நம்ம கண்ணுக்கு தெரியலையா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பேண்ட் எடுத்தேன். என் ஹஸ்பண்டும் கேட்டுட்டு இருந்தார், ஏம்மா அந்த தானா, வேறு ஏதாவது பாரும்மா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஒரு இது வந்து பிரேஸ்லெட் மாதிரி நல்லா இருந்தது பார்க்க. 2 ringgit 60 cent. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. லாஸ்ட் டைம் கூட வாங்கியிருந்தேன், ரொம்பலாம் கலர் போல், நல்லா இருந்தது. இந்த குட்டி குட்டி இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கிளிப்பு, ஹேர் பின், இதெல்லாம் குட்டீஸ்க்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி கிளச்சஸ் எல்லாம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். நிஜமாக இது வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பெருசாக வந்து மித்த ஷாப்ஸ்லாம் இதை விடலாம் குவாலிட்டி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இதே குவாலிட்டி தான், ஆனால் காசு மட்டும்தான் எனக்கு என்னமோ ஹையாக இருக்குது. சில 2 ringgit ஷாப்லாம் லோக்கலாக தெரியும் அந்த கிளிப்பு குவாலிட்டி இதெல்லாம். பட் இங்கே அப்படி இல்லை. இந்த எக்கோ ஷாப்பில் ரொம்பவே நல்லா இருந்தது. இது நியூ சென்ட்ரலில் இருக்குது. அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ringgit 60 cent தான். நான் கூட உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு வேற எங்கேயாவது நைஸாக ரேட்டை வந்து மாற்றி வச்சுருக்க போகிறாங்க. நம்ம பில் போட போவோம், அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 2 வெள்ளி சேர்த்து இருந்தாலும் சரி 2 வெள்ளி தானே அப்படின்னு நம்ம பே பண்ணிடுவோம், அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா நம்ம என்ன மைண்ட் செட்டில் எடுக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அப்போ அது கன்ஃபார்மாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அது 2 ringgit 60 cent தான். அப்புறம் தான் நான் திரும்பி பார்த்தேன், எக்கச்சக்கமான டாய்ஸ் குழந்தைங்களுக்கு 2 ringgit 60 centுக்கே அவ்வளோ ஒர்த்தாக வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் சரி, அவங்க வந்து அந்த மெயின்டைன், இந்த ஷாப்பை பொறுத்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2 ringgit இந்த ரேஞ்சில் இருக்க ஷாப்ஸ்க்கு போனோன்னா ஏசி யாருக்கும் எதுவுமே இருக்காது. நமக்கு பயங்கர ஹாட்டாக இருக்கும், கஜா முஜான்னு இங்கிட்டு அங்கிட்டு நடக்கிறதுக்கு யாராவது இருக்காது, லைட்டிங் ப்ராப்பராக இருக்காது, சர்வீஸ் சரியாக இருக்காது. ஆனால் இந்த ஒரு இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாஃப்ஸுமே அவ்வளோ அழகாக வந்து இது பண்ணாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க, நானே இந்த கடையை லேட்டாக தான் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு இதாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்குலாம் கூப்பிட்டு இந்தாமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம சேனல் பாப்புலரான சேனலும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸு அதெல்லாம் நிறையா இருந்தது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் வந்து புதுசாகவும் கொண்டு வராங்க. அப்புறம் ஸ்நாக்கெல்லாம் நிறையா இருக்கும். ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் கூட இங்கே வாங்கிக்கலாம், பல்காக வாங்கினா தான் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டாகவும் வச்சுருப்பாங்க, 2 பேக்கெட்டாகவும் நமக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம். பெரிய பேக்கெட்டை தனித்தனியாக பிரித்து வச்சும் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அந்த வகையில் இந்த ஒரு ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த 10 ரூபாய் ஷாப், 20 ரூபாய் ஷாப் இதெல்லாம் என் கசின் கூடலாம் போயிட்டு ஜாலியாக இருந்த பழக்கமாக என்னமோ தெரியல. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஷாப்ஸை பார்த்தா வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் ஒரு பொருளை எடுத்து 2 மணி நேரம் க்யூவில் நின்று பில்லையும் போட்டு வருவேன். அதுதான் ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க வாட்ஸ் அண்ட் பிங்க், அதுக்கு வர போகிறோம். என்ன பிங்க் அப்படின்னு பார்த்தா அந்த டாய்ஸ்ல எல்லாம் இந்த பிங்காக வந்து நிறைய டாய் மேக்கப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டாய் மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஆனால் பில்லு தான் அப்பப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி. ஒரு ஹோல் இந்த பாருங்களேன், இந்த ஒரு மேக்கப் பாக்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 15-20 ரூபாய்க்கு ஒரு காம்போ மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே ஹேண்டியாக கேர்லியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஃபேஷனேட்டிங்காக நல்லா வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் குவாலிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலை. நிறைய நியூ பிராண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. பட் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. பிங்கி அப்படின்னு அவங்க வச்சுருக்க பேருக்கு பொறுத்த மாதிரி. பியூட்டி பிளெண்டர்லேயே அந்த லைட்டிங் செமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. பிளெண்ட் அண்ட் க்ளோ அப்படின்லாம் கீழே போட்டிருந்தாங்க. அந்த பிளெண்டருமே வந்து நல்லா இருந்தது. எக்கச்சக்கமாக வந்து வந்திருந்தது. நிறைய பேர் அன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது.
ப்ளஸ் வந்து மெம்பர்ஷிப் அன்னைக்கு டேயில் வந்து போட்டவங்களுக்கு, இதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரி காம்போ வருது, எந்த மாதிரி பேக்கேஜஸ், என்னென்ன பிராண்ட் எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அங்கங்கே ஸ்டாஃப்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. அப்புறமா பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வாங்கி வச்சா கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அதிக விலை தான். 15,000 ரூபாய் 5,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மெல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் இதெல்லாம் என்ன, ஏன், எதுக்கு, ஏன் பாட்டில்ஸ் எல்லாம் இவ்வளோ ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாட்டில்ஸ்க்கு விலையா இல்லை பாட்டில் உள்ளே இருக்க அந்த பர்ஃப்யூமுக்கு விலையா, எதுக்கு விலை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அணுகுண்டு மாதிரியெல்லாம் இருக்கேப்பா அப்படின்னு ஒன்றே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு வாங்கிட்டு நான் நேராக வந்து டெக்லத்தான் வந்துட்டேன். ஸோ ஒரு பர்த்டே போகணும், அதனால் கிஃப்ட்ஸ் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். அதுக்கு வந்து கிஃப்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பொதுவாக வந்து 10 வயசு குழந்தைனாலும் சரி, 15 வயசுனாலும் சரி, கிஃப்ட்டுனா ஏதோ அந்த பட்ஜெட்டுக்கு போயிட்டு டாய்ஸு தான் எல்லாருமே மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். நான் பார்த்த வரையிலும் வீடு நிறையா டாய்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளும் கொடுக்குறோம். எனக்கு வந்து அப்படி வேண்டாம், ஏதாவது நல்லா பார்த்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஷாப்பை ஏறி இறங்கிட்டு இருந்தேன். அப்புறம் டிஐஒய் வந்திருந்தேன். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. அப்போ வந்து என்னென்னா இங்கே ஒரு விஷயம் நிறையா கொண்டு வருவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இல்லை நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒன்றும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் டிஐஒய்ன்னும் போது நம்மளுக்கு நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் அந்த பேரில் உள்ள மாதிரி நம்மளாக வந்து தனித்தனியாக பார்ட்ஸ் வாங்கி இங்கே பார்க்குறத வச்சு நம்மளாக வந்து மேக் பண்ணிக்கலாம் வீட்டில் போய் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இங்கே இருக்க டிஸ்பிளேயில் எது மாதிரி எனக்கு வேணுமோ அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நான் வீட்டில் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அது பண்ணேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் புங்குஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வந்தது. இத்தனை வருஷத்தில் இப்போ தான் எனக்கு வந்து இந்த ஷாப்பில் வந்து பார்த்தேன். சரின்னு விரட்டி விட்டுட்டு சாப்பிட்ற வேலையை பார்த்தேன். அப்புறம் அனலக்ஷ்மியில் தான் வந்து பர்த்டே பார்ட்டி நடந்திருந்தது. நல்லா வைப் பண்ணோம், நல்லா ஜாலியாக இருந்தது. குட்டீஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கும் வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் பெருசாக அந்த பிரியாணி எல்லாம் வெஜ்ஜு தான். இந்த அனலக்ஷ்மியை பொறுத்தளவுக்கு வெஜ்ஜு தான். ஸோ வெஜ்லேயுமே அந்த பிரியாணி இதெல்லாம் அவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் தான் வச்சுக்கிட்டேன். எனக்கும் தம்பிக்கும் வந்து சேர்த்து எடுத்தேன். அப்புறம் பன்னீர் பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போல்லாம் நிறையா போலியான பன்னீர் வருது, சாப்பிடாதீங்க, ரொம்ப உடலுக்கு நல்லதில்லை அப்படிலாம் போடுறனால வெஜ்ஜீஸே நிறையா எடுத்துப்போம். அதை சாப்பிட்டே நம்ம வயிற்றை நெத்திக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு நைட் டைமில் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா வம்பு, அந்த கான்சியஸ் தான் எனக்கு அதிகமாக இருக்கும். நைட் டைம் ஆஃப்டர்நூன்னா கூட வந்து நான் சாப்பிடுவேன். பட் நைட் டைம்லாம் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அது ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, அது காசு கட்டினாலும் சரி, நைட் டைம் நான் நிறையவே குறைச்சிட்டேன். என்னோடய பாடி டைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்ளி தான் நான் பிறந்ததுலேருந்து. ஸோ நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவை தாண்டிட்டேன்னா டக்குன்னு வெயிட் போட்டுருவேன். கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணேன்னா ஓகேவாக இருக்கும். இட்லி இருக்க ஏன் தோசை எடுக்கிற அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பையன் அதுதான் கேட்பார். அதனால் குட்டி பையனுக்காக எடுத்தேன். கொஞ்சம் கோகனட் சட்னி குட்டி பையனுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு வச்சு, ஏன்ப்பா ஒரு சின்ன கரண்டியாவது போடலாம்ல, ஒரு ஸ்பூனை வாப்பா போடுவீங்க அப்படின்னு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சாலட்ஸு வெஜ்ஜீஸு இது எடுத்தேன். அப்புறம் பாப்பா வந்து வடை வேணும்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்று வடை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ரைத்தா, அதனால் ட்ராகன் ஃப்ரூட் ரைத்தான்னு நினைக்கிறேன், அது இருந்தது. அது தம்பி வந்து அது ஏதோ ஜூஸுன்னு நினச்சிட்டு கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் அது சைடில் ஒரு கப்பில் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இது நானும் என்னோடய குட்டி பையனும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்க போகிறோம். வந்தவங்க இருந்தாங்க, பூரியை மட்டும் ஏன் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பூரியை வச்சு விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் பார்ட்டி முடியலை, இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தெம்பாக திருப்பியும் சாப்பிட்டு போயிட்டு குட்டீஸ் வந்து ஒரே டான்ஸு பாட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் நீங்கள் மட்டும் தான் டான்ஸு பாட்டு பண்ணுவீங்களா, நாங்களும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஸ்
நாங்களுமே என்ன பண்ணோம், பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட இது பண்ண அது பண்ண அப்படின்னு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இங்கே எனக்கு வந்து நிறைய பேர் புதுசு, சில பேர் பழகிருக்கோம், சில பேர் பழகுனதில்லை. அதனால இன்கன்வீனியண்ட்டாக ஒரு மாதிரி சங்கோஜமாக இருந்தது. நான் பெருசாக இது பண்ணிக்கல டான்ஸ் எல்லாம். ஆனால் கார்த்திக் இல்லை, ஏம்மா நீ வீட்லேயே ருத்ர தாண்டவம் பரதநாட்டியம்லாம் டைப்பாக ஆடுவியம்மா, சும்மா ஆடு சும்மா ஆடு அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் ஆத்தாடி லேடிஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்க, நம்ம ரொம்ப கேவலம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி அப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட்டத்தில் கலந்து டான்ஸை போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி டே வந்து எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருந்தது. லேடிஸ் எல்லோரும் செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்த்திக் வந்து என்னை பார்த்து ஒரே சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, சார் தான் வந்து கார்த்திக் தான் வந்து என்னைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஏன் நீ நல்லாத்தானே ஆடு, அது என்ன ஆட தெரியாத மாதிரி நீ நிற்கிற, நீ ஒரு குத்து டான்ஸ் போட்டே ஆகணும்னு வேறு பக்கத்தில் கலாய்ச்சிட்டு இருந்தார். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மார்னிங்லேருந்து நான் அலைஞ்சிட்டே இருக்கேன், நான் ஒரே டயர்டு வேறு. அதனால் பெருசாக வந்து நான் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. ஆனால் லேடிஸ் எல்லாம் ஆடினதை வந்து என்னென்ன சாங்கு அப்படின்னு நீங்கள் நாங்கள் போட்ட ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். கார்த்திக் வந்ததுலேருந்து என்னைய வந்து ரொம்ப ஆர்வமாக ஆசைப்பட்டு, எப்போவுமே நான் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த லேடி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்கும். ஆனால் என் வீட்டுக்கார் தான் என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, இம்மா நீ அழகாக இருக்க, நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தாலும் என்னை வீடியோ எடுப்பார். ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான். ஆனால் வந்து வாங்க பாவா உங்களையும் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு நிறைய ஃபோட்டோலாம் நான் எடுத்து அழகாக வச்சுப்பேன். அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோமா, ஆஹா ஓஹோ என்னது இது பேஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து சேல்ஸ்க்கு தான் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் நான் காட்டியிருக்கேன் பாருங்களேன், யூனிக்காக இருந்தது. இதில் ஒரு சிவன் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், கோமாத்தா, அப்புறம் வந்து அந்த நிறைய நடராஜர், இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ இது எல்லாமே 50,000 1,00,000ன்னு ரேட், அதுக்கு தகுந்த எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கு தகுந்த ரேட்டும் கூட இருந்தது. அப்புறம் தான் உனக்கு கவுன்ச்சோம், தட்டி விட்டுங்க பில்லு உங்கள் பேரில் போட்டோம் அப்படின்னு இருந்தது. என் பையனை வச்சுக்கிட்டு அப்பா சாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஜூட் அப்படின்னு ஓடி போயிட்டோம். இதோட இந்த லாகு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு லாகில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.